Hi friends, welcome back to Sam Academy. In this video, we are going to learn about some of the vocabulary which is useful for washing clothes, that is laundry process. இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். டெட் டிஎன்பிசி போன்ற காம்படிஷன் எக்ஸாம்ஸ் வரும்போது இதில் இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான கிராமர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் ப்ராசஸில் நம்ம தண்ணியை ஊற்றுவோம். மேபி அது பக்கெட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் உங்களுக்கு வாஷிங் மிஷினாக இருக்கலாம். ஸோ தண்ணியை ஊற்றணும். ஊற்றுறதுக்கு வந்து நம்ம போர் அப்படின்னு சொல்லுவோம். போர் வாட்டர். சோக்கிங் அப்படின்னா ஊற வைக்கிறது. துணியை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைப்போம். ஸோ அதில் நீங்கள் வாஷிங் பவுடர், வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற வைப்பீங்க. ஊற வைக்கிறதுக்கு சோக்கிங். ஸோ எதை ஊற வச்சாலும் சோக்கிங் சொல்லலாம், ட்ரென்ச்சுடுன்னும் சொல்லலாம். வாஷ். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து அதை வந்து வாஷ் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் க்ளீன் பண்ணுவீங்க. அது நீங்கள் கையிலையும் பண்ணலாம், மெஷின்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வாஷிங் ப்ராசஸ் நடக்கும். துவைப்பது. ஸ்டெயின் அப்படின்னா துணிகளில் படிஞ்சிருக்கிற கரைகளுக்கு வந்து ஸ்டெயின்னு சொல்லுவோம். கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டெயின். ரின்ஸ் அப்படின்னா துவைச்சி முடிச்சதும் அதை நம்ம அலசுவோம். க்ளீனாக அதில் இருக்க அழுக்குகள், சோப்புகள்லாம் வந்து வெளியேற மாதிரி வாட்டரில் போட்டு அலசி எடுப்போம். அதுக்கு ரின்சிங் அல்லது ரின்ஸ் சொல்லுவோம். ட்ரெயின் அவுட்டு. அலசி முடித்ததும் அந்த தேவையில்லாத அழுக்கான தண்ணியை நம்ம வந்து கொட்டிடுவோம், ஊற்றிடுவோம், வெளியேற்றுவோம். அதுக்கு ட்ரெயின் அவுட். ஸ்குவீஸ்னாலும் ரிங்ஸ் அவுட்னாலும் சேம் மீனிங். அதாவது ஈரமான துணியை நம்ம பிழிஞ்சு எடுப்போம். அதில் இருக்கிற தண்ணீர் முழுமையாக பிழிஞ்சு நம்ம வெளியே எடுத்துவோம். அதுக்கு ஸ்குவீஸ்னு சொல்லுவோம். கிளாத் பெக்னால் நீங்கள் வந்து துணி காய போடுறதுக்கு நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது யூஸ்வலாக நீங்கள் கிளிப்புன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த துணிகள் காய போடுற அந்த கிளிப்ஸ்க்கு என்ன அப்படின்னா கிளாத் பெக். அதுதான் கரெக்ட் வேர்டு, கிளாத் பெக். கிளாத் லைன்னா துணி காய போடுற அந்த கம்பிகள் அல்லது கயிறுகளுக்கு நம்ம வந்து பேர் வந்து கிளாத் லைன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கிளாத் லைன் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து துணியை ட்ரை பண்ணுவோம். ட்ரையிங்கில் தான் காஞ்ச பிறகு அயன் அண்டு ஃபோல்டிங் நடக்கும். ஃபோல்டிங்னா மடித்து எடுத்து வைக்கிறது. ஃபைனலாக அரேஞ்சின் எனிதிங் எல்ஸ். நீங்கள் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். மேபி இன் பியூரோ ஆர் சூட்கேஸ், எனிதிங் எல்ஸ். ஸோ அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைப்போம். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நிறைய வார்த்தைகளை கற்றுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க சாம் அகாடமி. ஸ்டே டியூன். டேக் கேர். காட் பிளஸ் யூ ஆல். All glory to God.